இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகம் இயல் 7 லைன் பை லைன் கொஸ்டின்ஸை நம்ம பார்க்க போகிறோம். எதுகொள் இது மாயை ஒன்றுகொள் கெரிகொள் மரளிகொள் ஊழியின் கடை என்ற கலிங்கத்து பரணி பாடலை இயற்றியவர் ஜெயங்கொண்டார். வலிவர் சிலர் கடல் பாய்வர் வெங்கரி மறைவர் சிலர் வழி தேடி வன்பிலம் என்ற பாடலை இயற்றியவர் ஜெயங்கொண்டார். அறுவர் வருவர் என இறைஞ்சினர் அபயம் அபயம் என நடுங்கியே என்ற பாடலை இயற்றியவர் ஜெயங்கொண்டார். மரளி என்ற சொல்லின் பொருள் காலன், கரி என்ற சொல்லின் பொருள் யானை. ஜெயங்கொண்டார் எந்த ஊரை சார்ந்தவர்? தீபங்குடி. ஜெயங்கொண்டார் எந்த மன்னனின் அவைக்கள புலவராக திகழ்ந்தார்? முதலாம் குலோத்துங்க சோழன். ஜெயங்கொண்டாரை பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் என புகழ்ந்தவர் யார்? பல பட்டடை சொக்கநாத புலவர். 96 வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று கலிங்கத்து பரணி. தமிழில் எழுந்த முதல் பரணி நூல் கலிங்கத்து பரணி. கலிங்கத்து பரணி யாருடைய வெற்றியை பேசுகிறது? முதலாம் குலோத்துங்க சோழன் மற்றும் படைத்தலைவர் கருணாகர தொண்டைமான். கலிங்கத்து பரணியை தென்தமிழ் தெய்வ பரணி என்று புகழ்ந்தவர் யார்? ஒட்டக்கூத்தர். கலிங்கத்து பரணி எத்தனை தாளிசைகளை கொண்டது? 599. கலிங்கத்து பரணியின் பாவகை கலித்தாளிசை. போர் முனையில் 1000 யானைகளை கொன்று வெற்றி கொண்ட வீரனை பாடுவது பரணி. சிங்கம் எங்கு வாழும்? முளை. முளை என்றால் மலைக்குகை என்று பொருள். கலிங்க வீரர்களிடையே தோன்றிய உணர்வு அச்சம். சோழ மன்னனின் படையிலுள்ள யானை சினமுற்று இடியைப் போல பிளிரின. வெங்கரி என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வெம்மை குடல் கரி. என்றிருள் என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்று குடல் இருள். போல் குடல் உடன்றன என்ற சொல்லை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் போல் உடன்றன. 300 வருடமாய் முற்றுகையிட்ட என தொடங்கும் கவிதையை எழுதியவர் மீரா. சதி வழக்கில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டவர் பகத்சிங். மீராவின் இயற்பெயர் மீர் ராஜேந்திரன். ஊசிகள் என்ற நூலை எழுதியவர் மீரா. குக்கு என்ற நூலை எழுதியவர் மீரா. 3ம் 6ம் வா இந்த பக்கம் என்ற நூல்களை எழுதியவர் மீரா. மீரா என்றால் மீர் ராஜேந்திரன் என்று பொருள். கோடையும் வசந்தமும் என்ற நூலை எழுதியவர் மீரா. மீரா நடத்தி வந்த இதழின் பெயர் அன்னம் விடு தூது. விடுதலை திருநாள் என்ற கவிதை எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது? கோடையும் வசந்தமும். சீவன் என்ற சொல்லின் பொருள் உயிர். சத்தியம் என்ற சொல்லின் பொருள் உண்மை. வானில் முழு நிலவு அழகாக தரிசனம் அளித்தது. தரிசனம் என்றால் நற்காட்சி என்று பொருள். இந்த வையம் முழுவதும் போற்றும்படி வாழ்வதே சிறந்த வாழ்வு ஆகும். வையம் என்றால் உலகம் என்று பொருள். சீவன் இல்லாமல் என்று சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது சீவன் குடல் இல்லாமல். விலங்கொடித்து என்று சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது விலங்கு குடல் ஒடித்து. காட்டை குடல் எரித்து என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் காட்டை எரித்து. இதம் குடல் தரும் என்ற சொல்லை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் இதந்தரும். மதிய உணவு திட்டம் யார் காலத்தில் தொடங்கப்பட்டது? காமராசர். மதிய உணவு திட்டத்தினை சத்துணவு திட்டமாக விரிவுபடுத்தியவர் எம்ஜிஆர். எம்ஜிஆர் மக்கள் எவ்வாறு அழைத்தனர்? புரட்சி தலைவர் மற்றும் மக்கள் திலகம் என்று அழைத்தனர். எம்ஜி ராமச்சந்திரனின் பெற்றோர் எந்த மாநிலத்தை சார்ந்தவர்கள்? கேரளா. எம்ஜிஆரின் பெற்றோர் கேரளாவிலிருந்து எங்கு குடிபெயர்ந்தனர்? இலங்கைக்கு குடிபெயர்ந்தனர். எம்ஜிஆர் இலங்கையில் உள்ள கண்டியில் பிறந்த ஆண்டு ஜனவரி 17, 1917. எம்ஜி ராமச்சந்திரனின் பெற்றோர் கோபாலன் சத்யபாமா. எம்ஜி ராமச்சந்திரன் எத்தனையாவது மகனாக பிறந்தார்? 5வது. எம்ஜிஆரின் தாயார் குழந்தைகளுடன் இலங்கையில் தமிழ்நாட்டில் எந்த பகுதிக்கு குடிபெயர்ந்தனர்? கும்பகோணம். பள்ளி குழந்தைகளுக்கு காலணி வழங்கும் திட்டத்தினை அறிமுகப்படுத்தியவர் எம்ஜிஆர். எம்ஜிஆருக்கு டாக்டர் பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகம் சென்னை பல்கலைக்கழகம். எம்ஜிஆருக்கு பாரத ரத்னா இந்திய மாமணி என்ற விருது வழங்கப்பட்ட ஆண்டு 1988. பொன்மனச் செம்மல் என்று அழைக்கப்படுபவர் எம்ஜிஆர். யார் உருவாக்கிய எழுத்து சீர்திருத்தங்கள் சிலவற்றை எம்ஜிஆர் நடைமுறைப்படுத்தினார்? பெரியார். எம்ஜிஆர் அவர்கள் மதுரை மாநகரில் எத்தனையாவது உலகத்தமிழ் மாநாட்டினை சிறப்பாக நடத்தினார்? 5வது. எம்ஜிஆர் எந்த மாவட்டத்தில் தமிழ் பல்கலைக்கழகத்தினை தோற்றுவித்தார்? தஞ்சை. எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவினை முன்னிட்டு தமிழக அரசு எந்த பேருந்து நிலையங்களுக்கு எம்ஜிஆர் பெயரினை சூட்டியுள்ளது? சென்னை மற்றும் மதுரை. எம்ஜிஆர் கல்வி பயின்ற இடம் கும்பகோணம். எம்ஜிஆர் படிப்பை தொடர முடியாமைக்கு காரணம் குடும்ப வறுமை. எம்ஜிஆருக்கு இந்திய அரசு சிறந்த நடிகருக்கான எந்த பட்டத்தினை வழங்கியது? பாரத். 5ஆம் உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் மதுரை.
எம்ஜிஆருக்கு அழியாத புகழை தேடித்தந்த திட்டம் மதிய உணவு திட்டம். எந்த மன்னனின் அன்பினால் ஔவையார் அரண்மனையிலேயே தங்கிவிட்டார்? அதியமான். அதியமான் ஔவையாருக்கு எதனை வழங்கினார்? அரிய நெல்லிக்கனி. சிறியிலை நெல்லி தீங்கனி குறியாது ஆதல் நின்னகத்து அடக்கி என்ற பாடல் வரியை இயற்றியவர் ஔவையார். அதியமானுக்காக தொண்டைமானிடம் தூது சென்றவர் ஔவையார். இவ்வே பீலியணிந்து மாலை சூட்டி கண் திரள் நோன்கால் திருத்தி என்ற பாடல் வரியை இயற்றியவர் ஔவையார். ஔவையார் சொல்லின் உட்பொருளை அறிந்து கொண்டு போர் வேண்டாம் என்று முடிவு செய்தவர் தொண்டைமான். அந்த இந்த என்னும் சுட்டு திரிபுகளை அடுத்து வல்லினம் மிகும். எந்த என்னும் வினா திரிபை அடுத்து வல்லினம் மிகும். இரண்டாம் வேற்றுமை உருபாகிய ஐ வெளிப்படையாக வரும் இடத்தில் வல்லினம் மிகும். நான்காம் வேற்றுமை உருபாகிய கு வெளிப்படையாக வரும் இடத்தில் வல்லினம் மிகும். இகரத்தில் முடியும் வினையெச்சங்களை அடுத்து வல்லினம் மிகும். உகரத்தில் முடியும் வினையெச்சங்கள் வன்தொடர் குற்றியலுரமாக இருந்தால் மட்டுமே வல்லினம் மிகும். ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சத்தில் வல்லினம் மிகும். உவமை தொகையில் வல்லினம் மிகும். உருவகத்தில் வல்லினம் மிகும். எண்ணு பெயர்களில் 8, 10 என்ற எண்ணு பெயர்களுக்கு மட்டும் வல்லினம் மிகும். அப்படி இப்படி எப்படி ஆகிய சொற்களை அடுத்து வல்லினம் மிகும். திசை பெயர்களை அடுத்து வல்லினம் மிகும். மகர மெய்யில் முடியும் சொல்லை அடுத்து வல்லினம் அந்த மகர மெய் அழிந்து அவ்விடத்தில் வல்லினம் மிகும். எழுவாய் சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது. அது இது எது ஆகிய சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது. இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. உகரத்தில் முடியும் வினை எச்சங்கள் மென்தொடர் குற்றியலுகரமாகவோ இடைத்தொடர் குற்றியலுகரமாகவோ இருந்தால் அதில் வல்லினம் மிகாது. வினை தொகையில் வல்லினம் மிகாது. உம்மை தொகையில் வல்லினம் மிகாது. பொறுத்துக. சொல்லும் பொருளும் ஆனந்த தரிசனம் மகிழ்வான காட்சி வையம் உலகம் சபதம் சூளுரை மோகித்து விரும்பி. சொல்லும் பொருளும் பொறுத்துக. அருவர் தமிழர் உடன்றன சினந்து எழுந்தன தூறு புதர் முளை மலை குகை. பொறுத்துக. சொல்லும் பொருளும் மண்டுதல் நெருங்குதல் இறைஞ்சினர் வணங்கினர் வலிவர் நழுவி ஓடுவர் பிலம் மலை குகை. பொறுத்துக. ஆங்கில சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை பொறுத்துக. குதிரை ஏற்றம் இக்வெஸ்ட்ரியன். கதாநாயகன் தி ஹீரோ. முதலமைச்சர் சீஃப் மினிஸ்டர். தலைமை பண்பு லீடர்ஷிப். சப்போர்ட் ஆதரவு. டாக்ஸ் வரி. விக்ட்ரி வெற்றி. மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சட்டமன்ற உறுப்பினர். அவ்வளோதான். இனி இயல் 8ல் உள்ள லைன் பை லைன் கொஸ்டின்ஸை நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம்.